அல்லாவே அவனை ஏற்றுக்கொண்டவருக்கு போதுமானதல்லவா? உங்களுடைய இறைவன், உங்களுடைய நம்பிக்கை, நன்மையின் மீது நீங்கள் கொண்ட தெளிவு தான் நம்பிக்கை, மூட நம்பிக்கை அல்ல. ஒரு நன்மையின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை என்பது தெளிவின் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு போதுமானதாக இல்லையா கேட்குறேன். அதான் அல்லாஹ், அதான் இறைவன், அதான் கடவுள். நல்லதை நீங்கள் நம்புறீங்க இல்லையா, தெரிஞ்சு, நல்லதுன்னு தெரிஞ்சு, அது உங்களுக்கு பத்தாதான்னு கேட்குறேன். இன்னும் அவனை அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உண்மை பயமுறுத்துகின்றனர். உனக்கு இதாயிரும், அதாயிரும், சாபம் வந்துடும், நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அவங்க பயமுறுத்துற எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் திருந்தி நல்ல காரியம் செய்பவர்களாக, நல்லதை விரும்புவராக, தன் தவறை உணர்ந்தவர்களாக நீங்கள் வாழும்போது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் அவன் அல்லாதவைகளை கொண்டு. இது உங்களை சுட்டு எரிச்சிடும், இது உங்களை அழிச்சிடும், ஒன்றும் உங்களை செய்யாது. ஒன்றும் இல்லை. நீங்கள் திருந்தி நேர்வழியில் வாழ வேண்டும் விரும்பும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாப்பவனாக இருக்கின்றான். அதுதான் இறைவன். யார் என்னை பாதுகாக்கின்றானோ அவன்தான் இறைவன். அவனை நான் பார்த்ததில்லை, யாரும் பார்ப்பவர்களும் இல்லை, பார்த்ததும் இல்லை, எவரும் பார்த்ததில்லை, பார்க்க போவதும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் நீங்கள் நன்மையை விரும்புகிறீர்கள், உங்களுடைய இறைவனை பாதுகாப்பது.